Good morning students. Happy to see you again through this virtual video. இப்போ நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் நியர் ஆகிட்டு இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான சிச்சுவேஷன் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸ்டெண்டிங் லாக்டவுன்ஸ் ஹார்ட்லி வந்து 80+ டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ நம்ம இந்த டைமை வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்லா யூஸ் பண்ண வேண்டிய டைம் இது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதனால நாங்கள் ஒரு ஷார்ட் யோகா வீடியோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அந்த மேடம் வந்து சில ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ யோகா வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த செஷன் வந்து யார் ஹேண்டில் பண்ணியிருக்கா அப்படின்னா மேடம் யோகஸ்ரீ டி ஞானவேணி. இவங்க சிவகாசியில் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை, பிகாஸ் ஷீ இஸ் ரன்னிங் ஆஷ்விகா ஹீலிங் கேர் சென்டர் இன் சிவகாசி. எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்காங்க. யோகாவில் நிறைய ரெக்கார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ யோகா இன்ஸ்ட்ரக்டராக நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டுக்கே வந்து யோகா டே செலிப்ரேஷனில் நல்லா வந்து நம்ம எல்லாருக்கும் யோகா எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை எல்லோரும் பாருங்கள். ஸோ இதை வந்து உங்களோட டெய்லி லைஃப்பில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றதை பாருங்கள். தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இவ்வளவு நாளா உங்களுக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டடா நிறைய உங்களோட ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் நிறைய கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி, உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகுறதுக்கு. ஃபர்ஸ்ட் திங், ஸ்ட்ரெஸ்னா என்னது? மனசு சம்பந்தப்பட்டது. மனசு நினைக்கிறதுக்கு தான் உடம்பு ரியாக்ட் பண்ணும். எதனால ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, மனசு நினைக்கிறது எப்படி பாடியில ரியாக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்தியா பாகிஸ்தான் பார்டர், அந்த பார்டர்ல டென்ஷனா இருக்கு. அப்ப ரெண்டு எண்ட்லயும் சோல்ஜர்ஸ் நின்றுட்டே இருக்காங்க. அப்ப அவங்க என்ன படுத்து தூங்கிட்டு ரிலாக்ஸா பாட்டு கேட்டா இருப்பாங்க. தே ஆர் இன் டோட்டல் அலர்ட்னஸ். அப்ப அந்த டோட்டல் அலர்ட்னஸ்ல அவங்களால எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? அதேதான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறப்ப ஆல் த பாடி இன்னர் ஆர்கன்ஸ், எஸ்பெஷலி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னா ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, அதுல இருந்து தான் ஹார்மோன்ஸ் செக்ரிகேட் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மளோட பாடி ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ல அதோட ரோல் தான் மெயினான ரோல். அந்த ஹார்மோன்ஸை வந்து பிரெயின்ல இருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் கமாண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஒன்னதோடு ஒன்று இன்டர்லிங்க் ஆகியே இருக்கும். அதனாலதான் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்றது இல்ல, அதை எப்படி ஓவர் கம், ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு. இப்ப என்ன மெயினா ஸ்ட்ரெஸ் எதனால இருக்கு? உங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. அதையே நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நினைக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பயத்தினால வரும். அந்த பயமே ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து கற்பனையான பயம், இன்னொன்னு உண்மையான பயம். உண்மையான பயம்னா, நீங்க நடந்து ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு மதம் பிடிச்ச யானை வருது, அப்பனா அது வந்து உண்மையான பயம். அந்த நேரம் டக்குன்னு நம்ம ஃபாஸ்டா ஓடணும், எஸ்கேப் ஆக பார்ப்போம். அது கூட சண்டை போட பார்க்க மாட்டோம், தப்பிக்க தான் பார்ப்போம். அடுத்து அதே இது நீங்க ஒரு டேம், ஒரு ஹில்லி ஏரியா, பொதுவா டேம் வந்து 3 பக்கம் மலை இருக்கும், ஒரு பக்கம் தான் ஓப்பன் இருக்கும், அதை கவர் பண்ணி டேம் கட்டுவாங்க. அப்ப நீங்க அந்த இயற்கை காட்சியை ரசிக்கிறத விட்டுட்டு அந்த டேம் மேல நடக்கிறப்ப, ஐயோ இந்த டேம் உடைஞ்சா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கற்பனையான பயம். அப்ப இந்த கற்பனையான பயம் தான் தப்பான பயம். நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த கோவிட் பத்தி நீங்க அசட்டு தைரியமும் வேண்டாம், அசட்டு துணிச்சலும் வேண்டாம். ஒரு விளைவு அறிந்த விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. இப்போ உங்களுக்கு டைம் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிருக்கா, அதையே ஐயோ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. எக்ஸ்ட்ரா டைம், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெயின் மோர் மார்க்ஸ் அப்படி நினைங்க. அண்ட் அனதர் திங், நீங்க இப்ப எக்ஸ்ட்ரா டைம் ரொம்ப இருக்கு, இட்ஸ் a டைம் டு டெவலப் யுவர் ஸ்கில்ஸ், அதர் ஸ்கில்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு சிஏ, இது தவிர நிறைய பேருக்கு பெயிண்டிங், டிராயிங், கார்டனிங், மியூசிக், சிங்கிங், இந்த மாதிரி நிறைய இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்க ஃபியூச்சர்ல லைஃப்ல உங்களோட தொழில் சார்ந்த இதுல ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய யூனிக் ஸ்கில்ஸ் எல்லாருக்கும் ஒன்று இருக்கும். அதுக்கு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இருக்க முடியாது. அப்படி சூழ்நிலை இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ நீங்க இப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு டைம் டு லேர்ன் மோர் ஸ்கில்ஸ், டெவலப் யுவர் யூனிக் ஸ்கில்ஸ். அதுக்கெல்லாம் டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஐயோ இப்படி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்லாம் நினைக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இப்ப மாறிடும். அடுத்து இந்த அனதர் ஒன் டெக்னிக்,
இதுல இணைய வந்து யோகா மூலம், யோகா, மெடிடேஷன், பிராணாயாமா இந்த முறையில உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்றது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், மனசு நினைக்கிறதுக்கு உடம்பு ரியாக்ட் பண்ணும். ஆனா அந்த மனசு வந்து என்னது, எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும், தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? தாட்ஸை உலகத்திலே கஷ்டமான காரியம்னா அந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றது. அதை எப்படி யோகா மூலம் கண்ட்ரோல் பண்றோம்னா, பாடிலி போஸ்டர்ஸ் மூலம் நம்ம கவனம் வந்து நம்மளுடைய பாடிலி போஸ்டர்ஸ்ல மட்டும் இருக்கும். அப்ப நம்ம மனசு வந்து பாடி மைண்ட் கோஆர்டினேஷன், வேற எண்ணங்களே வராது. நம்மளுடைய பாடிலி மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பாடிலி போஸ்டர்ஸ்ல மட்டும் அண்ட் நம்மளோட பிரீத்திங் இதுல மட்டும் நம்ம கவனம் ஃபுல்லா இருக்கிறப்ப நம்மளோட எண்ணங்கள் கண்ட்ரோல் ஆகும். எண்ணங்கள் கண்ட்ரோல் ஆனாலே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நம்மள இன்னர் ஆர்கன்ஸ் எஸ்பெஷலி ஆல் த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுக்கிறப்ப அது இன்சனோட உங்களுக்கு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படின்னு நினைக்க கூடாது. உலகமே முடங்கிதான் கிடக்கு. உலகமே அந்த கோவிடுக்காக தான் அதோட அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. எஸ்பெஷலி நீங்க பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, அந்த புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி நடந்தே போய் அவங்க கால்கள் கெட்டு போட்டு எப்படி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளாம் அப்படியா இருக்கோம், சோபிஸ்டிகேட்டடா இருக்கீங்க. இப்படி இருக்கிறப்ப எதுக்கு கவலைப்படணும், ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகணும்? நம்மளை விட மத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளோட கஷ்டம் வந்து இது ஒரு கஷ்டமே கிடையாது. இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் அவர் அதர் ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்க மாத்தி யோசிங்க. எதையுமே அதே மாதிரியே நினைக்காம திங்க் டிஃபரெண்ட்லி அண்ட் டூ டிஃபரெண்ட்லி. கிருமிகள் இல்லாத இடமே உலகத்துல கிடையாது. எக்ஸாம்பிள், வீட்டுல சமையல் பொடி ரெடி பண்ணி பிரிச்சு வச்சிருப்பாங்க. வீட்டுல செஞ்சது நீங்க கடையில வாங்குறதுல வண்டு வைக்காது. ஏன்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. வீட்டுல அம்மா திரிக்கிற பொடிய டப்பால தட்டி வச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலைன்னா அதுல வண்டு வச்சிருக்கும். கிருமி தான். கிருமிகள் இல்லாத இடமே கிடையாது. ஆனால் அந்த கிருமிகளை எதிர்கொள்றது அது மனசு நினைக்கிறதுக்கு உடம்பு ரியாக்ட் பண்ணும். நீங்க வந்து கிருமியை பார்த்து பயப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னேன், விளைவு அறிந்த விழிப்புணர்வு தான் இருக்கணும். அதுக்காக உங்களை மாஸ்க் மாட்டாதீங்க, கையை கழுவாதீங்கன்னு சொல்லல. விளைவறிந்த விழிப்புணர்வோட இருங்க. தேவையில்லாத பயம் வேண்டாம். எதுக்காக ஃபர்ஸ்டே சொன்னேன், மனசு நினைக்கிறதுக்கு உடம்பு ரியாக்ட் பண்ணும். அதனால நம்ம அந்த விளைவு அறிந்து அதுக்குரிய உணவு முறையில என்னென்ன உணவு எடுக்கணும். உணவுல பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே நம்ம எடுக்கிற உணவு வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஆசிடிட்டி ஃபுட், ஆல்கலைன் ஃபுட். இதுல ஆசிட் ஆல்கலைன் ரேஷியோ 20:18 இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம சாப்பிடுற ஃபுட்டுல ஆசிட் ஃபுட் தான் 80% மேல வந்திருக்கு. தானியங்கள், பருப்பு வகைகள், நான் வெஜிடேரியன் ஃபுட், காஃபி, டீ, ஆயில், இது எல்லாமே ஆசிட் ஃபுட். ஆல்கலைன் ஃபுட், இந்த ஆசிட் ஃபுட்டே நம்ம வந்து 20% தான் எடுக்கணும். ஆனால் நம்ம ஆசிட் ஃபுட்டை தான் மோர் தென் 80% எடுக்கிறோம். ஆல்கலைன் ஃபுட் எதுனா அன்குக்டு ஃபுட், வறுக்காத உணவு. சிம்பிளா இப்படி சொல்லிடலாம், இது எல்லாமே ஆல்கலைன். இது நம்ம எவ்வளவு எடுக்கிறோம்? அந்த ஆல்கலைன் ஃபுட்டோட அளவை கூட்டுங்க. அடுத்து நிறைய எல்லா வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் வருது, நம்மளோட கிச்சன்ல இருக்கிற ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்றாங்க. நம்மளுடைய சமையல் அறை அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆரோக்கியத்தின் திறவுகோல் மாதிரி. ஒரு வீட்டோட ஹெல்த் ஆரம்பிக்கிறதே நம்ம வீட்டு கிச்சன்ல தான். கிச்சன்ல அதுவும் நம்ம இந்தியன், அதுவும் எஸ்பெஷலி சவுத் இந்தியன்ஸ், நம்ம ஃபுட்டுல நம்ம சேர்க்கிற மசாலா பொருட்கள், சீரகம், மிளகு, மஞ்சள் எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கும். அதனால நான் அதை தாண்டி இப்ப அடுத்து பிசிக்கலி எப்படி யோகா மூலம் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றது அப்படிங்கிறது யோகா, பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன். First thing, yoga is not a religion. It's a science of well-being. It's a science of youthfulness. It's a science of integrity of body and mind. Idan simple definition for yoga. Pranayama na, prana means vital force. Here it's oxygen. Ayama means regulating your breathing. எப்படி சொல்லலாம்னா, தண்ணி ஒரு டேம்ல திறந்து விட்டா ப்ராப்பர் வாய்க்கால் இல்லைன்னா அந்த தண்ணி வந்து வேஸ்டா அப்படியே சும்மா போயிடும். அதையே ஒரு வரப்பு வாய்க்கால் மூலம் பர்டிகுலர் பிளான்ட்டுக்கு கொண்டு போறோம். அதே மாதிரி ரெகுலேட்டிங் அவர் பிரீத்திங்.
அது மூலம் பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஆக்சிஜனை ப்ராப்பரா கொண்டு போறோம். தட் இஸ் பிராணாயாமம். இந்த பிராணாயாமா வந்து ஒரு இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், ஹார்ட் பீட் மாதிரி. ஹார்ட் நம்ம பாடியில வந்து இப்ப கையை தூக்கி இதை எடுக்கணும்னு நினைச்சா எடுப்போம். திஸ் இஸ் வாலண்டரி ஃபங்க்ஷன். ஆனால் இன்வாலண்டரியா நம்மளோட பிரீத்திங், ஹார்ட் பீட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த பிராணாயாமா, பிராணன் நம்மளோட ஆக்சிஜன் வைட்டல் ஃபோர்ஸை ரெகுலேட் பண்றப்ப கரெக்டா பண்ணணும். தட் இஸ் பிராணாயாமா. டெஃபினிஷன் ஃபார் பிராணாயாமா. நெக்ஸ்ட் மெடிடேஷன். மெடிடேஷன் மீன்ஸ் தாட்லெஸ் ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட் இஸ் கால்டு மெடிடேஷன். அதுக்குரிய ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் தான் யோகா ஆசனா அண்ட் பிராணாயாமா. சோ நவ் we can do யோகா ஆசனா, பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன். இத எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி few ஆசனாஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். then we can start யோகா ஆசனா செஷன். யோகா ஆசனா செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரெயின் ஒர்க் அவுட். எதுக்குன்னா பிரெயினுக்கு புதுசா கத்துக்கிறது, புதுசா ஏதாவது பண்றது ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, நீங்க இப்ப சேம் ஃபுட் டெய்லி சாப்பிட மாட்டோம். டெய்லி பிரியாணியோ, டெய்லி பரோட்டாவோ, டெய்லி தயிர் சாதமோ சாப்பிட மாட்டோம். அவர் டங் நீட்ஸ் டிஃபரெண்ட் டேஸ்ட். அதே மாதிரி அவர் பாடி ஆல்சோ நீட்ஸ் டிஃபரெண்ட் ஒர்க் அவுட். அதுதான் பிரெயினுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பண்றப்ப அவர் பிரெயின் ஏஜ் ரிவர்ஸ் ஆகும் அண்ட் ஷார்பனிங் யுவர் பிரெயின் ஆல்சோ. So now join with me, or first look at me, then join with me. இது கால் clockwise வரும், அடுத்து anti clockwise வரும். கை ஹிப்ல வச்சுக்கணும். first right leg front leg heel touch the floor, come back. அடுத்து full பாதம் side, come back. அடுத்து toes backward, come back. அடுத்து left leg toes backward, full பாதம் sideward, front heel. இப்ப anti clockwise மாறி மாறி front side back, back side front. இப்ப பாத்தீங்களா? இன்னும் அடுத்து try to do it fastly. அந்த மாதிரி ஃபாஸ்டா பண்றப்ப வேற தாட்ஸ் வராது. your brain or கவனம் ஃபுல்லா பாடி மூவ்மெண்ட்ஸ்ல தான் இருக்கும். try to do it fastly. this is tapping. continuously 1 minute பண்ணணும். ஃபாஸ்டா ஸ்டார்ட். நான் டைம் காணாதுங்கிறதுனால ஸ்டாப் பண்றேன். usually you can do it for 1 minute. you can start second workout. right leg, left leg. try to do it fastly. side back, side backward side, side back, backward side. Continuously do it for 1 minute. Start. Now we can start yoga asanas. யோகா ஆசனாஸே பிரீத்திங்கோட பண்ணணும். ஸ்போர்ட்ஸுக்கும் யோகா ஆசனாஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ், then you can do it with breathing. That is very very important. Starting inhale, exhale, inhale up, exhale, twist to right side, come back, twist to left, come back, inhale up, exhale down, come back. This is Tadasana, very good for top to bottom, all the organs. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இப்படி கையெல்லாம் தூக்குறப்ப very good for lungs, கால் heel up போறது good for calf muscle, all the joints and muscles க்கு very good. repeatedly do it for 5 times பண்ணுங்க. நான் டைம் இதுக்கு டெமோக்காக 1 டைம் மட்டும் பண்றேன். நெக்ஸ்ட் பொசிஷன் பேக் பெண்ட். ஆல் த பேக் பெண்ட் ஆசனாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடனாலே ஒரு பயம், காம்ப்ளெக்ஸ், ஐயோ அடுத்து என்ன செய்யறது அந்த மாதிரி இதெல்லாம் மறைஞ்சி தென் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். திஸ் இஸ் வீராசனா. நேம் ஆஃப் த ஆசனா இஸ் வீராசனா. பேரே வீரம் இருக்கு. ஸ்ப்ரெட் யுவர் லெக்ஸ், turn your right, bend your right, twist your hip, arms up, inhale, exhale down, inhale up, back bend. 20, 19,
18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9. Come back. Turn your left toes outward, twist your hip, back bend. 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8. Stop. Exhale. Inhale, turn your palm. Exhale down. Deep breathing. One time. Second back bend. Legs together. Inhale, both arms up. Exhale, back bend. 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7. Up. Exhale. Down. Deep breathing and relax sitting position. Next position. Shoulder level gap between your legs. And the gap பாதம் வந்து equal to மாதிரி இருக்கும். இப்படிலாம் போகக்கூடாது. Arms finger lock. Fingers interlock at the back of your spine. Take a deep inhalation. Exhale down to your hip level. Pull your arms apart from your body. 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7. Stop. Relax. இது இப்படி இந்த ஆர்ம்ஸ் இப்படி இன்டர்லாக் பண்ணி இருக்கிறோம் இல்லையா, ரொம்ப நேரம் நீங்க லேப்டாப் ரிட்டர்ன் ஒர்க் பார்க்குறப்போ ஒரு ஷோல்டர்ல எல்லாம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதுக்கெல்லாம் திஸ் பொசிஷன் இஸ் வெரி வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் பொசிஷன். Legs together. Inhale, look straight. Exhale down. Inhale up. Fingers interlock. Turn. Palms face the ceiling. Inhale, heel up. 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10. Exhale down. Inhale down. Exhale down. இது பண்றப்ப ஃபோக்கஸிங் ஸ்ட்ரைட்டா நீங்க பார்த்தா தான் பேலன்ஸ் கிடைக்கும். டோ பேலன்சிங். ஓகே, நெக்ஸ்ட் பொசிஷன். நான் உங்களுக்கு வெரி ஃபியூ ஆசனாஸ் தான் சொல்லுவேன், டைம் கம்மியா இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் சுபைன் பொசிஷன். ஃபோல்ட் யுவர் லெக்ஸ். ஷோல்டர் லெவல் கேப் பிட்வீன் யுவர் லெக்ஸ். இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் சிட்டிங் ஒர்க் பார்க்கறப்ப பேக் ஏக், ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வரும். அதுக்கெல்லாம் திஸ் இஸ் வெரி குட் ஃபார். Shoulder level gap between your legs. Fingertips touch here. First position, spine, hip, shoulder alignment related problems க்கு ரொம்ப நல்லது. இது வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க just இந்த நாடி இருக்குல your chin அத மட்டும் up, engage position, hip raising, same benefits. Extra நம்மளோட lower part, thighs and legs also strengthen up. Engage up. Normal breathing, dum கட்டக்கூடாது. 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10. Exhale down. Deep breathing. இப்ப சாந்தியாசனம். யோகா ஆசனாஸ் முடிச்சதும் ரெண்டு காலுக்கு நடுவுல இவ்வளவு இடைவெளி வச்சுக்கணும். கைகள் வானத்தை பார்த்து இப்படி வச்சு உங்க பிரீத்திங்கை மட்டும் கவனிக்கணும். 5 minutes அப்படி இருக்கணும். தட் இஸ் சாந்தியாசன். ஸ்டார்ட். Now we can start pranayama session.
ஏற்கனவே பிராணாயாம பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நவ் inhale up, hold 2 counts, exhale down slowly. Where மெயின் இது என்னன்னா, இமேஜின் யுவர் ஸ்டமக் அஸ் அ பலூன். இன்ஹேல் அப்ப ஸ்டமக் விரியணும், எக்ஸ்ஹேல் அப்ப ஒட்டணும். அடுத்து ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஸ்டிஃபா வச்சுக்க கூடாது, குறைவா வச்சுக்கணும். ஸோ செகண்ட் டைம் இன்ஹேல் 4 count, hold 2 counts, exhale 6 counts, 4 2 6 2. Okay, inhale, hold, exhale, inhale, hold, exhale, hold. இதே மாதிரி 16 டைம்ஸ் பண்ணுங்க. ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், வஜ்ராசன் பொசிஷன். அது உட்கார முடியலைன்னா உங்களுக்கு பெஞ்ச்ல உட்கார்ந்தீங்கன்னா கால் பாதம் தரையில படணும், ஸ்ட்ரைட்டா உட்காரணும். அதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் மெடிடேஷன். அதுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் பொசிஷன்னா, இப்படி ஹிப் அப் நீ டவுனா இருக்கணும். நாங்கள் இப்படி மேட்டையே ரோல் பண்ணி, யூஸ்வலா பேக் பெயின் நெக் பெயின் மெயின் ரீசனே நம்ம டே டு டே நிக்கிறப்ப ஹிப் அப் நீ டவுனா இருக்கும். இப்ப இருக்கிற மாடர்ன் கார், அந்த காலம் அம்பாசிடர் கார், இப்பயும் பஸ் டிரைவர்லாம் பாருங்க ஹிப் அப் நீ டவுனா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஷோல்டர் பெயின் பேக் பெயின் வராது. இப்ப இப்படி இது மேல உட்கார்றப்ப ஹிப் அப் நீ டவுன். எவ்வளவு நேரம்னாலும் நம்மளால உட்கார்ந்து இருக்க முடியும். சிட் இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன். நம்ம சுகாசன் சம்பளம் குத்தி உட்காரலாம், ஆர் பத்மாசன். பட் ஹிப் அப் நீ டவுன். இப்படி உட்கார்றப்ப வெயிட் வந்து நம்ம L4 L5க்கு போகாது. நீங்க ஹிப் டவுன், கார்ல சீட் இப்படி இறங்கும், அதுதான் வெயிட் ஃபுல்லா L4 L5க்கு போகும். உங்க ஆபீஸ் சேர்லயே சீட் வந்து ஹிப் அப் நீ டவுனா இருக்கிறாப்புல உட்கார்ந்தீங்கன்னா எவ்வளவு நேரம்னாலும் உட்கார்ந்து வேலை பார்க்க முடியும். இங்க பேக்ல பெயின் வராது. ஓகே, so this is the comfortable position for meditation. Palms face the ceiling. This is பிராப்தி முத்ரா. ஒன்னு வேணும்னு பிராப்தம் இருந்தா கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது இப்படி. our fingers are the antennas to receive the cosmic energy. so கிடைக்கிற எனர்ஜியை இப்படி கொட்டிட கூடாது, நம்ம இப்படி வச்சு நமக்கு வச்சுக்கணும். so this is பிராப்தி முத்ரா on center of your thighs. இதுதான் பொசிஷன் ஃபார் மெடிடேஷன். ஓகே, இப்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்காந்துட்டோம். பிராணாயாமா பண்ணி லங்ஸுக்கு நல்லா மோர் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைச்சது. லங்ஸுக்கு மட்டும் இல்ல, ரிப் கேஜும் விரியணும். அதுக்காக இப்படி வைக்கிறோம். இந்த இதுல வந்து ஒரு சவுண்டோட கொடுப்போம். அப்ப என்ன ஆகும்னா, எல்லா நாடி நரம்புகள்லையும் பிளாக்கேஜஸ் இருக்கிறதெல்லாம் ரிலீவ் ஆகும். ஸோ மெடிடேஷன் அப்ப நம்ம கெயின் பண்ற எனர்ஜி பிளாக்கேஜஸ் இல்லாம நம்ம பாடி ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். இப்படி வச்சிருப்போம். This is the starting position. Inhale. நல்லா பின்னாடி கொண்டு போயிடும். ஷோல்டர் லெவல்ல இப்படி இறக்க கூடாது. Hold in this position for few seconds. வாய் திறந்தே தான் ஹம் சொல்லணும். ஹம். Hold. Inhale. Hold. Hum. இது 5 times சொல்லிட்டு பிராப்தி முத்ரா. Tongue touch your upper palate. Close your mouth. Then close your eyes. இப்ப நம்ம கவனம் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, இன்ஹேல் அப்ப நம்ம இன்ஹேல் எக்ஸ்ஹேல் நடக்கிறப்ப நம்ம அப்டாம்ல
ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் நடக்கும். அதை மட்டும் நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி வர்றப்ப நம்மளோட எண்ணங்கள் கண்ட்ரோல் ஆகும். நம்ம கவனம் ஃபுல்லா பிரீத்திங்ல இருந்தது, அடுத்து இப்ப இந்த வெரி வெரி மைல்டு பாடி மூவ்மெண்ட் அதுக்கு போகும். At least 15 minutes sit in this position for meditation. Sivakasi branch of SIRC of ICAI and chairperson Mrs. Chitra Sikasa உங்களுக்கு ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெறும் அகாடமிக் ஓரியன்டா மட்டும் இல்லாம உங்களோட மென்டலியும் உங்களை சேர்த்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் மீ.